அடிக்கடி வெளியில கூட்டு போனா உடம்புக்கு முடியாம போயிரும். அதனால போறதே இல்ல நான். அத நான் ஸ்கூல் படிக்கிறப்ப தேக்கடி போணும்னு ஸ்கூல்ல சொன்னாங்க. நான் நெறைய டைம் போயிருக்கேன். நான் ஒரு 4, 5 டைம். மேரேஜுக்கு முன்னாடியே போயிருக்கேன். அப்புறம் மேரேஜ் ஆன பிறகு இப்ப தம்பி, நானு, அவங்க அப்பா எல்லாரும் ஒரு டைம் போயிருக்கணும். அவ்வளோதான். டைம் வந்து பக்கம் தானேண்ணா. அங்கருந்து நான் ஊர்ல இருந்து போயிருக்கேன் நான். சித்தப்பா பொண்ணு இவங்களோட சேர்ந்து போயிருக்கேன். நீங்க அதான் அந்த சைடு வருசநாடு வரைக்கும் இருந்தா உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு சேலப்பூர் கோயில் போயிருக்கேன். வேலப்பூர் கோயில் போயிருக்கேன் நான். அது அம்மாவோட போயிருக்கேன். ஒரு நேர்த்தி கடனுக்காக அம்மா கூட்டு போனாங்க. அங்க போயிருக்கேன். வேலப்பூர் கோயிலுக்கு போயிருக்கேன். மேரேஜ் ஃபினிஷ் ஆன பிறகு எங்கேயுமே போனதில்ல நான். தம்பிய பார்க்க வீட்ல இருக்கேன் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நெறையா மதுரை சைடு ஒர்க் பண்ணனால அங்கிட்டு நெறையா வெளியில போயிருக்கேன். இங்க எங்கேயுமே போனதில்ல நான். ஆனா இங்கிட்டு நெறையா இருக்குன்ட்டு உங்க அப்பா சொல்லியிருக்காங்க. போனதில்ல. மகாலிங்கம் கோயில்லாம் இந்த சைடு தான் இருக்காண்ணா? அப்படியாண்ணா? பாண்டி கோயிலுக்கு போலையா? பாண்டி கோயில்லாம் நான் போயிட்டு வந்துட்டேண்ணா. அங்க ஒர்க் பண்ண டைமே லீவ் வரும்ல, அப்பயெல்லாம் போயிருக்கோண்ணா. பாண்டி கோயிலுக்கு நெறைய டைம் போயிட்டோம். நல்லாருக்கும். எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து பக்கம் தானேண்ணா பாண்டி கோயில். ஒரு 10 நிமிஷம் தான் கூடனா. அவ்வளோதானண்ணா. அதனால போயிருக்கோம். மதுரைக்கு நீங்க 2 டைம்ஸ் தானா? நான் அங்கேயே ஒர்க் பண்ணனால போயிருக்கேன். நான் நெறைய டைம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுகளோட. தென்பழனி கோயில் போகணும். மேகம் போகலண்ணா. அதெல்லாம் எங்கிட்டு இருக்குன்னு கூட தெரியாது. திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்களா? மதுரையில. அழகர் கோயிலு. அப்புறம் அவ்வளோதான் மதுரையில அந்த கோயில்லாம் போயிருக்கேண்ணா. மதுரையிலே இருந்தனால. ஓகேண்ணா, ஓகேண்ணா. மதுரையில அப்பனா மேக்ஸிமம் வந்தது இல்லையோ? ஆசையா இருக்கு. அ அத விட எங்க ஊர்ல பயங்கரமா இருக்கும். அப்படியாண்ணா? ஜல்லிக்கட்டு இங்க அலங்காநல்லூர்ல நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களேண்ணா?
ஓகேண்ணா பாய். நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம். கொஞ்சம் ஒர்க் இருக்குண்ணா. பாய்ண்ணா.